உட்கார்றது கரெக்டாக உட்காரனான்னு பாருங்க. அன்புள்ள ராஜகம்பளத்து உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் 13/3/2026 அன்று திண்டுக்கல்லில் ட்ரிப்ளஸ் மஹாலில் நம்முடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகள் நாம் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அந்த கோரிக்கைகளை திமுக, அஇஅதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைமைகளுக்கு அனுப்பி வைத்தோம். அந்த பொதுக்குழுவில் பெரும்பாலான நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய கோரிக்கைகளை எந்த கட்சி அங்கீகரித்து தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த கட்சிக்கு ஆதரவளிக்க நாம் செய்யலாம் என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அக்கோரிக்கைகள் அஇஅதிமுக தலைமைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த கோரிக்கைகள் சம்பந்தமாகவோ அல்லது நாம் நம்முடைய சமூகத்தை புரிந்து கொண்டு இச்சமூக மக்களின் குரலும் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களோ எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இன்னும் வரவில்லை என்று சொல்லுவதை விட அவர்கள் இச்சமூகத்தை ஒரு பொருட்டாகவே கருதாத நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்தாக நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமை அல்லது நம்முடைய சமூகம் அமைப்பு ரீதியாக திரளாமல், அமைப்பு ரீதியாக ஒன்றுபடாமல் சிதறுண்டு கிடக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய சமூகத்தை பற்றி எந்த அரசியல் கட்சிகளும் கிஞ்சிற்றும் மதிப்பதாக தெரியவில்லை. எனவே இதை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களை எல்லாம் அணிதிரட்டி ஒன்றுபடுத்தி, அப்படி ஒன்றுபடுத்துவதன் மூலம் வலிமையான ஒரு அமைப்பாக திரண்டிருக்கின்றார்கள் இச்சமூக மக்கள். இச்சமூக மக்களின் ஆதரவும் நமக்கு தேவை என்கின்ற ஒரு எண்ணங்களை அரசியல் கட்சிகளுக்கு உருவாக்காமல் நாம் சமூக வலைதளங்களில் கம்பளத்தாருக்கு சீட்டு கொடுக்கல, கம்பளத்தாருடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கல அப்படின்னு வெறுமனே பேசுவது என்பது இது கையாலாகாத நம்மவர்களை நாம் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை பற்றி நம்முடைய மக்களுக்கே இன்னும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவது என்ற நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. நமக்கான உரிமைகள் எவை என்பதனை நாம் பல்வேறு கோணங்களிலே எடுத்து சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கை என்று சொல்லுகிற பொழுது அந்த 10 அம்ச கோரிக்கைகள் நம்முடைய சமூகத்திற்கு தேவையான கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கின்றோம். அப்படி வைத்திருக்கின்ற கோரிக்கைகளில் ஒன்று, இச்சமூகம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட தொட்டியநாயக்கர் சமூகம். இந்த தொட்டியநாயக்கர் சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அப்படி பிரிந்திருக்கின்ற இச்சமூகத்தை நாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கொல்லவார், சில்லவார், தோக்கலவார், தொழுவாநாயக்கர் என்று இருப்பதை தொட்டிநாயக்கர்
என்று மட்டுமே இச்சமூகம் அணிதிரள வேண்டும். அணிதிரண்டு தொட்டியநாயக்கர் சமூகத்திற்கான கோரிக்கைகள், ஒட்டுமொத்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நாம் களமிறங்கி, நமக்கான கோரிக்கைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் போராடுவதற்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தயார்படுத்துகிற போது மட்டும்தான் நம்மை அரசியல் கட்சிகள் திரும்பி பார்க்கும், அரசு இயந்திரம் திரும்பி பார்க்கும். அரசியல் கட்சிகளும் அரசு இயந்திரமும் திரும்பி பார்க்கின்ற பொழுதுதான் அதிகாரிகள் நம்முடைய கோரிக்கைகளை செவிமடித்து கேட்டு அக்கோரிக்கைகள் தீர்வு ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளையும் செய்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய பணிகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 50 லட்சம் கம்பளத்தார் இருக்கிறோம் என்று சொன்னால் 50 லட்சம் கம்பளத்தார்களில் ஒரு IAS அதிகாரி கிடையாது, ஒரு IPS அதிகாரி கிடையாது, ஒரு IFS அதிகாரி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமூகத்தில் தீர்மானிக்கிற இடத்திலே அதிகாரம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிற பொழுது பெரும்பாலும் இல்லை என்கின்ற விடைதான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் அதை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கான உரிமை இருக்கின்றது. எல்லோருக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமைகள் இந்த தொட்டியநாயக்கர் சமூகத்திற்கும் இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பொதுக்குழுவிலே கோரிக்கை வைத்திருக்கின்றோம். என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், இச்சமூக மக்கள் மிக மிக பின்தங்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியலில் பின்தங்கி இருக்கின்றார்கள், கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கின்றார்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றார்கள். இந்த மக்களை கைதூக்கி விடுவதற்கு 5% MBCயில உள்ளொதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையா என்பதனை ஒவ்வொரு கம்பளத்தானும் மனதிலே இருத்தி இது தேவையான கோரிக்கையா இல்லையா என்பதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி நியாயமானது, இது நமக்கு தேவையானது என்று இருந்தால் ஒவ்வொரு கம்பளத்தான் இதயங்களிலே இருந்து பீரிட வேண்டும். நம்முடைய உரிமையை பெறுவதற்கு இன்னொருவர் வரமாட்டார், நாம் தான் போராடி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நாம் வைத்திருக்கின்ற கோரிக்கை, நம்முடைய தொட்டியநாயக்கர் ராஜகம்பள சமூக மக்களுக்கு ஒரு சீரமைப்பு நலவாரியம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சீரமைப்பு நலவாரியம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் பழமையான பழக்க வழக்கங்களை, நம்முடைய மக்கள் கல்லாமையிலே பின்தங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசியல் அமைப்பு சட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ அது கூட அறியாமல் இன்றைக்கும் சட்டங்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்லாமையிலே பின்தங்கி இருக்கின்றார்கள். பள்ளிக்கூட படிப்பு மட்டுமே படித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்லுவதில் நாட்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் சீரமைப்பு